வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் செய்தியும் விளக்கமும். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் வரும் முக்கிய செய்திகளை எடுத்துக்கொண்டு விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய செய்திகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்மிடையே அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு இசக்கிமுத்து அவர்களும் பாரம்பரிய மீனவர் சங்கத்தின் தலைவர் திரு மகேஷ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு பல்வேறு செய்திகள் குறித்து நம்ம பேச போறோம். அதுல முதல் செய்தியாக ஸ்ரீரங்கம் சட்டசபை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது இந்த தமிழக மக்களும் அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களும் எவ்வளவு அன்பு காட்டுகிறார்கள் என்பதை இப்பொழுதே பெருகும் அமோக ஆதரவிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மக்களின் முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள எஸ் வளர்மதி அவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் வரவேற்பும் மக்களுடைய ஆதரவும் நேரடியாக கிடைப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சங்கங்கள், கட்சிகள் ஆகியவை தங்களுடைய ஆதரவை இப்பொழுதே தெரிவித்திருக்கின்றன. இதற்கு எல்லாம் பின்னணியாக பார்க்கும் பொழுது மக்களின் முதல்வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தொலைநோக்கு திட்டங்களும் மக்கள் மீது அவர் காட்டிய பிரியத்தின் அடிப்படையில் அவர் செய்த ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு உண்மையிலேயே நேரடி பலன் கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள், உரிமைகள் என்று பல்வேறு விஷயங்களை அவர் செய்து கொடுத்த விஷயங்களும் தான் இன்று இந்த அளவு அமோகமான ஒரு முழுமையான ஆதரவு பெறுவதற்காக காரணமாக இருக்கிறது என்று பொதுவாக பரவலாக கருதப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்பொழுதுமே ஏழை மக்கள் மீது அன்பு கொண்டவர். அதனால் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் அம்மா அறிவித்த வேட்பாளர் அம்மா அவர்கள் நிற்கின்றார்கள் எண்ணத்தோடு தான் அந்த வேட்பாளரை பார்க்கின்றார்கள். பல்வேறு அமைப்புகள், எங்கள் கட்சி எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அவங்க மக்களுக்கு பார்த்து பார்த்து, அதான் நான் மக்களுக்காக நான், எனக்காக மக்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறது. உச்சகட்டமாக ஸ்ரீரங்கம் தொகுதி என்பது ஒரு கலாச்சார மிகுந்த தொகுதி. அந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு மிக முக்கியமானது காவிரி நதிநீர். காவிரி நதிநீரை பல சட்ட சிக்கல்களை தீர்த்து வைத்து அதை மும்முனை எதிர்ப்பு அன்றைய காங்கிரஸ் அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, கர்நாடக காங்கிரஸ் அரசெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த போதும் தன்னுடைய சட்ட நுணுக்கங்கள் மூலம் அந்த காவிரி தண்ணீரை வரவழைத்து அந்த சிறப்புமிக்க நீராடுவதற்கு வேண்டிய உதவிகளை செய்து புரட்சி அம்மா. ஆக அந்த காவிரி தண்ணீர் பாய்கின்ற இடம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மக்கள் அம்மாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். அது இல்லாமல் குழந்தை முதல் பெரியோர் வரை தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா. என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு அம்மா என்ற சொல்லுக்குத்தான் உரிமை உண்டு. அந்த உரிமையோடு அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்றார்கள். ஆகவே அவருடைய வேட்பாளர் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதுதான் இன்றைய நிலை. ஏன்னா காரணம், எதிர்கட்சிகள்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. வேட்பாளர் போடவே யோசிக்கிறாங்க. எத்தனை பூத்து இருக்குன்னே தெரியாதவங்களும் அங்கே போய் வேட்பாளர் போட போறாங்க. அதனால ஆலோசனை நடந்துகிட்டே இருக்கும். அநேகமா வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச பிறகுதான் வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எதிர்கட்சிகளின் நிலை. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தோற்கும் நிலையில் இருக்கும்போது ஏன் வேட்பாளரை போட்டு ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று கட்சிகள் நினைக்கிறாங்க. டெபாசிட்டே கிடைக்காத நிலை, தோற்கும் நிலை ஒரு பக்கம். டெபாசிட்டே கிடைக்காத நிலையில போய் எங்க வேட்பாளர் போட போறாங்க? வேட்பாளர் போட்டு கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டு மக்களால் ஒதுக்கப்பட்ட கட்சி. நாட்டு மக்களை கொள்ளையடித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கொள்ளையடிப்பதை தொழிலாக கொண்ட கட்சி. தொழிலே இல்லாமல் திமுக என்ற தொழிலை வைத்து, திமுக அரசு என்ற தொழிலை வைத்து சம்பாதிச்சவங்க. அவங்கள மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் நமக்காக யார் இருப்பார்கள், நமக்காக யார் வாதாடுவார்கள், நமக்காக யார் நன்மை செய்வார்கள் என்று அவர்கள் பார்க்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவருடைய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார், உலகத் தமிழர்களுடைய நலனுக்காக பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார் என்று செக்மெண்டேஷன் என்று சொல்லிக் கொண்டு பிரித்து கொண்டே போகலாம். அந்த வகையில் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தாலும் மிகப்பெரிய அளவில் வரலாற்று சிறப்புமிக்க செயல்களை செய்திருக்கிறார். அதாவது தேசிய சட்டப்பள்ளி என்பது தமிழகத்துக்கு ஒரு பெரும் கனவு. அதை நிறுவுவதற்கான ஒரு அடிப்படையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு ஆண்டுக்குள்ளாகவே அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய செயல்பாடுகளை இன்றைய உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அனைவரும், பார்வையாளர்கள் அனைவரும், மற்ற மாநிலங்களும் ஒரு திட்டம் என்பதை சொல்லிவிட்டால் அதை செய்து காட்டுவதில் இருக்கக்கூடிய தீவிரமும்
அதை உண்மையிலேயே மக்களை சென்று அடைந்து விட்டதா என்று மறுபடியும் திரும்ப அதை கவனிக்கிற அந்த போக்கையும் தான் இன்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு அவர் செய்திருக்கும் செயல்களை அதன் காரணமாக மக்கள் எந்த அளவுக்கு அவர் மீது அமோக ஆதரவுடன் இருக்கிறார் என்பதை உங்கள் பார்வையில் சொல்லுங்களேன். ஸ்ரீரங்கம் தொகுதின்னு சொல்லும்போது அது மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மாவுடைய பூர்வீகம், அதாவது அவருடைய சொந்த தொகுதி. அவருடைய சொந்தங்கள், அவருடைய பூர்வீகம் முழுக்க முழுக்க ஸ்ரீரங்கத்தை கொண்டதாகத்தான் இருந்தது. அந்த அடிப்படையில் அவருடைய பூர்வீக பகுதி என்கிற ஒரு பாசமும் அவருக்கு அதற்கு மேலே இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் மீது அம்மாவுக்கு பாசம் இருப்பது போல, உலக தமிழர்கள் முழுமையும் இருக்கக்கூடிய தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் அம்மாவுக்கு பாசம் இருப்பது போல, ஸ்ரீரங்கம் என்பது அவருடைய சொந்த தொகுதி என்கிற வகையிலே மிகுந்த பாசம் கொண்டவராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நீங்க சொன்ன அந்த திட்டம் கூட அங்கு நிறைவேற்றியது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் தான் இந்த காவிரி நதிநீர் பாயக்கூடிய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த வகையிலே அண்ணன் கூறியது போல காவிரியும் இணையக்கூடிய ஒரு பகுதி. அந்த வகையிலே அதற்கான உரிமையை மீட்டு தந்தது. இவ்வளவு காலமாக ஒரு கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலமாக போராடி போராடி கிடைக்காத வராது வந்த மாமணி போல இந்த காவிரி நதிநீர் மீது ஒரு ஆணையத்தை அமைத்து அதற்கான உரிமைகளை பெற்று தந்தது மாண்புமிகு அம்மா என்பதை அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு வாக்காளனும் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையில் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழர்களிலேயே உழைக்கக்கூடிய தமிழர்கள் அனைவர்களுக்காகவும் போராடக்கூடியவராக மாண்புமிகு அம்மா இருந்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு மீனவனாக எங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனையாக கருதப்பட்டு வந்த பாக்குளைகுடா பகுதியிலே தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு வந்த அந்த ஒரு கருப்பு சரித்திரத்தை நிறுத்தி காட்டியவர் மாண்புமிகு அம்மா என்பதை எங்களால் மறக்க முடியாது. கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாரம் முன்பு வரை திமுகவினுடைய கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே இருந்த அந்த கடைசி நாட்கள் வரை மீனவர்கள் படுகொலை என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இவர் ஆட்சியேற்ற அன்று முதல் இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை அந்த பாக்குளைகுடா பகுதியிலே மீனவர்கள் மீதான தாக்குதலை, குறிப்பாக மீனவர்கள் மீதான கொலைவரி தாக்குதலை தடுத்து நிறுத்தியது மாண்புமிகு அம்மா வந்துவிட்டார் என்று தெரிந்த பின்பே இலங்கையே பயந்து போய் அவர்கள் அந்த மீனவர்கள் மீதான தாக்குதலை, ஏனென்றால் இவர் கடுமையாக எதிர்ப்பார் என்று தெரிந்து இல்லை. அதாவது அவர்கள் கொண்டு வந்த அடக்குமுறையின் மீது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். உலக அளவிலே தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையின் காரணமாக இருந்த பல்வேறு சிக்கல்களை உலக அளவிலே கொண்டு சென்று சட்டசபை அதே போல இங்கே இருந்த ஆட்சியாளர்கள், மத்திய ஆட்சியாளர்கள் இலங்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள், இலங்கைக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்தார்கள், இலங்கையருடைய செயல்களை எப்படி தட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் கவனித்து அவர்களுக்கும் நெருக்கடி கொடுத்து, இரண்டு புறமும் நெருக்கடி கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தது மாண்புமிகு அம்மா என்பதை உலக தமிழர்கள் மறந்துவிடவில்லை. மீனவர்கள் பேராசைக்காரர்கள் ஒரு கொடுமையான குற்றச்சாட்டை சொன்னார். அது எந்த மீனவர்களும் மறக்க மாட்டாங்க. கண்டிப்பா சரியா சொன்னீங்க. அதாவது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு திட்டத்திலும் மக்களுடைய நலனை மட்டுமே பார்த்ததால் மக்கள் இப்போது அதன் பிரதிபலனாக அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம் என்று அனைத்து செயல்களிலும் தினசரியாக அவருடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திட்டங்களின் பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த ஸ்ரீரங்கம் சட்டசபை இடைத்தேர்தலில் தங்களுடைய முழுமையான வெற்றியை அதிமுகவுக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பது இப்பொழுதே கண்கூடாக தெரிகிறது. அடுத்த செய்தியாக பார்த்தோம் என்றால் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு என்று பல்வேறு பெரிய பெரிய ஊழல்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தயாநிதி மாறன், அதாவது திமுக தலைவர் கருணாநிதியினுடைய மருமகனின் பையன், பேரன் தயாநிதி மாறன் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஊழலை எப்படி செய்தார் என்றால், தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி BSNL எனக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை தனக்காக பயன்படுத்தி தன்னுடைய அண்ணன் நிறுவனமாக கலாநிதி மாறனுடைய நிறுவனமான சன் நெட்வொர்க்குக்கு டெலிபோன் இணைப்பை கொடுத்து மத்திய அரசுக்கு குறைந்தபட்சம் 440 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். டெலிபோன் லைனை ஃப்ரீயா நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ண முடியாது, டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அவர் தொடர்ச்சியாக, அதுவும் ISDN எனப்படக்கூடிய அதிவேக இணைப்பு, அதாவது அவருடைய சேனலே நடத்துவதற்கு இந்த இணைப்பை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது நடத்தி இதன் CBI விசாரணைக்கு அந்த CBI விசாரணையில் இப்பொழுது மாட்டிக்கொண்டு இது நடந்து கொண்டே இருக்கும்பொழுது இப்பொழுது முக்கியமான அந்த சன் குழுமத்தினுடைய தொழில்நுட்ப அதிகாரி மற்றும் அந்த எலக்ட்ரீஷியன் என்று பல்வேறு 3 பேரை இப்பொழுது CBI கைது செய்திருக்கிறது, விசாரணையின் கீழ் எடுத்திருக்கிறது. நீதிமன்றம் அவர்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி வரை அவரை விசாரிக்க அனுமதித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய ஊழலை எவ்வளவு தைரியமாக இவர்கள் செய்திருக்கிறார்கள், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஊழலின் உறைவிடம், ஊழலின் பிறப்பிடம். இது வந்து தாமதமாக எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துக்கிட்டு அவர்கள் அடிக்காத கொள்ளைகளே கிடையாது. ஏறத்தாழ 2007 440 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காரு. 8 ஆண்டுகளுக்கு 8 ஆண்டுகள் 440 கோடி. இன்னைக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். இது அரசு சொத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க பழக்கமே என்றைக்குமே அரசு சொத்தை தன்னுடைய சொத்தாக பதிப்பாங்க. அந்த ஊழலை வந்து அங்கிருந்து ஒன்று பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு நஷ்டம், இரண்டாவது அங்கிருந்து 4 கிலோமீட்டருக்கு தோண்டியிருக்காங்க பள்ளம்லாம். ஆக எல்லாத்தையும் ஏமாற்றி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு 440 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் வந்து தொடக்கம்தான். கலாநிதி மாறன் வருவார், தயாநிதி மாறன் வருவார். அவர்கிட்ட யார் யார் பணம் வாங்கியிருப்பாங்க, 2G ஸ்பெக்ட்ரத்தில் வாங்கின மாதிரி இதிலே வாங்கியிருக்கலாம், தெரியாது. அது வந்து உள்ள நுழைஞ்சு தயாநிதி மாறனையும் கலாநிதி மாறனையும் விசாரித்தாதான் எங்கள் தாத்தாவை கொடுத்தேன், என் மச்சனை கொடுத்தேன், அண்ணனை கொடுத்தேன், தம்பி கொடுத்தேன்னு வரும். என்றைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆரம்பிச்சது அவங்களுடைய தொழில் என்ன சார்? கருணாநிதி சொல்லுவார், நான் கதை வசனம் எழுதினேன், படம் தயாரிச்சேன்ட்டு. ஓடாத படத்துக்கு எவ்வளோ பணம் வந்துடும், ஓடாத கதை வசனத்துக்கு எவ்வளோ பணம் வந்துடும். அதே மாதிரி ஸ்டாலினுக்கு என்ன தொழில் இவ்வளோ நாளா? திராவிட முன்னேற்ற கழகங்கிற தொழிலை வச்சுருந்தாலும் அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு, இது 2 வச்சு அவங்க சம்பாதிச்சது. அவருடைய குடும்பத்தினுடைய வருமானம் 91-92 முன்னால் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் வருமானம் என்ன, அந்த சொத்து கணக்கெல்லாம் எடுக்கணும். ஆக இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றி அவர்கள் மீது தற்போது எடுத்துள்ள நடவடிக்கை சரியான நடவடிக்கையாக இருந்தாலும் இது தாமதமான நடவடிக்கை. இந்த நடவடிக்கை வேகப்படுத்தணும். அப்படி நிறைய ஊழல்கள் தொடர்ந்து செஞ்சு ஆனால் ராசா அவர்கள் 2Gயில் ஊழல் செஞ்சாருங்கிறத வெளியில் கொண்டு வந்து தயாநிதி மாறன் தானே. ஏன்னா தனக்கு பங்கு தரப்படவில்லை, தன்னுடைய இலாகாவை பிடுங்கி ராசாவுக்கு கொடுத்து விட்டார்கள். தனக்கு மத்தியில் இருந்த மன்மோகன் சிங் அரசு பதவி கொடுக்கப்படுகின்ற கோபத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் அந்த ஊழலை வெளியில் கொண்டு வந்தார். அது இல்லாமல் இவங்க வந்து அரசாங்கத்தை மட்டும் ஏமாந்து சார், சன் டிவி பிரிக்கும்போது தாத்தாவே ஏமாத்தினவங்க தானே அவங்க. சரியான பங்குகளை காமிக்காமல் அமௌண்ட்டை குறைச்சி தாத்தாவுக்கு பங்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய சொத்து கணக்கை மிகப்பெரிய அளவில் வெளியே கொண்டு வந்தவங்க அந்த குடும்பம். அது கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். அந்த நடவடிக்கையை இந்திய அரசு சீக்கிரமாக எடுக்கணும். இதோட கூட சொல்லியிருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் என்ன, ஆர்எஸ்எஸ் எங்கே போனாங்க, ஊழல் செஞ்சு ஆர்எஸ்எஸ் செஞ்சாங்க. காங்கிரஸ் அமைச்சரவை இவர் இருந்துட்டு ஊழல் செஞ்சாங்க ஆர்எஸ்எஸ். ஏன்னா இவர் வந்து கருணாநிதி வந்து பிஜேபி அரசு வந்து பண்டாரம் பிரதேசன்னு ஒரு திட்டு கிடையாது. ஆனால் அங்கேயே 5 வருஷம் இருந்து கொள்ளையடிச்சாங்க. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சார். பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு திட்டத்தையே உருவாக்கி, தனக்காக உருவாக்கி, தன் வீட்டுக்காக ஒரு மாநகராட்சி சாலையை பயன்படுத்தி, ஒரு முக்கியமான துறையை பயன்படுத்தி, அதற்கு தன்னுடைய அண்ணன் நிறுவனத்திற்காக அந்த தொலைத்தொடர்பு துறையை பயன்படுத்தி, அதிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மட்டும் ஒரே ஒரு இணைப்பு இதில் கொடுத்தது. இவர்கள் 343 இணைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு இணைப்புக்கு மட்டும் 48 லட்சம் ரூபாய் பில் ஆயிருக்கிறது. அதையும் அதாவது என்னென்ற இதை மொத்தமாகவே முறைகேடாக பயன்படுத்தியது. இதில் 2 விதமாக, ஒன்று அந்த துறையை பயன்படுத்தி அதனுடைய தளவாடங்களை முறை இல்லாமல் பயன்படுத்தி உருவாக்கி கொண்டது. இன்னொன்று அதனுடைய பயன்பாட்டு செலவு அதையும் கட்டாமல் ஏமாற்றியது என்று வரும்போது இதை நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள்? நீங்க சொன்ன மாதிரி இது ஏதோ சகோதரருக்காக செய்தார் அப்படின்லாம் கிடையாது. இதுல வந்து தயாநிதி மாறனுக்கும் இதுல பங்கு இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊரறிஞ்ச ஒரு விஷயம். இது இவங்க 2 பேருக்குமே, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் 2 பேருமே சேர்ந்துதான் இந்த சன் நெட்வொர்க்ன்றது வந்து ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய பூமாலை என்ற அந்த பத்திரிகையை வந்து முதல்ல நடத்துனது. அதுக்கு பிறகு வந்து படிப்படியாக இவர்கள் வந்து எப்படியெல்லாம் இதானாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏதோ தமிழ்நாடுக்கே தெரிஞ்ச ஒரு ரகசியம். இவங்களுடைய சாதாரண ஒரு அந்த கேபிள் நெட்வொர்க் மாதிரியான விஷயங்களை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் ஜெட்ன்ற ஒரு மிகப்பெரிய வந்து விமான போக்குவரத்து நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்கன்னா இவங்க வந்து கடுமையா உழைச்சு படிப்படியா முன்னேறினாங்களா? முழுக்க அவருடைய தந்தையார் முரசொலி மாறன் அமைத்து கொடுத்த அரசியல் அதிகாரங்களின் மூலமாக, முழுக்க அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக இவர்கள் வந்து வளர்ந்து வந்தாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலுமே வந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எந்த துறையெல்லாம் கால் வச்சாங்களோ அந்த துறையில வந்து காலங்காலமா இருந்த பல்வேறு தொழிலாளர்களை, சிறு முதலாளிகள் எல்லாம் நசுக்கிதான் அதுக்கு மேல வந்தாங்கன்றது வந்து இவங்களுடைய சாம்ராஜ்யங்களை அமைச்சாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா சொல்லணும்னா அந்த எஸ்இபின்ற இவருடைய சுமங்கலி கேபிள் விஷன்ன்ற அந்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு சென்னைக்குள்ளாடி
வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து பேரும் மோனோபோலின்னு சொல்ற மாதிரி வந்து முழுமையாக இவர்கள் கையில கொடுக்க வேண்டும். நீங்க கொடுக்கலன்னா நீங்க வந்து ஆளே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்து மிரட்டி அவருடைய நெட்வொர்க் கட் செய்யப்படும். கண்டிப்பா அன்னைக்கு வந்து ஆட்சி திமுக ஆட்சி இங்க நடக்குது, அதே மாதிரி வந்து இவருடைய கூட்டணி ஆட்சி வந்து மத்தியில் நடந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் முழுமையாக மிரட்டி ஒட்டுமொத்தமாக வந்து இவங்க வளைச்சாங்கன்றது வந்து உண்மை. இன்னொன்னு சொல்ல போனா இவர்களுக்கு வந்து சென்னையில வந்து பலத்த அடி திமுகவுக்கு விழுந்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த கேபிள் டிவி. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கேபிள் டிவியில இருக்க வேலை செய்யக்கூடிய அந்த முதலாளிகள் வந்து வசூலுக்கு போவாங்க. அதனால அந்த ஒவ்வொரு குடும்பத்தோடையும் இங்க இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தோடையும் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த மாத வாடகை வாங்க போகும்போது இந்த மாதிரி எங்களை மிரட்டுறாங்கன்ற விஷயத்தை வந்து சொன்னதுனால மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்து இவங்க மேல உருவாச்சுன்றதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது இப்படி வந்து ஒரு அடிமட்டத்திலிருந்தே ஒரு மிரட்டலும் உருட்டலுமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் மீது அவங்க கையிலேயே வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தா என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுதான் இங்க நடந்தது. இப்படி வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது செஞ்சவங்க அதிகாரம் இருக்கும்போது எப்படி செய்வாங்க? அதனாலதான் இந்த 440 கோடி ரூபாய் சாவியை கொடுத்து கண்டிப்பாக இவங்க மேலும் அதுக்கு மேலையும் கொள்ளையடிக்க தெரிந்தே சின்ன திருடங்கிட்ட சாவியை கொடுத்தா இவங்க வந்து பெரிய கொள்ளையடிக்கக்கூடிய திருடனா மாறினான்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த பிஎஸ்என்எல் அந்த ஐஎஸ்டிஎன் சொல்லக்கூடிய அதிநவீன ஒரு நெட்வொர்க் பாத்தீங்கன்னா வந்து ஃபைபர் ஆப்டிக்னு சொல்லுவோம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கண்ணாடி இழை கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக இந்தியா முழுமைக்கும் கண்ணாடி இழை நெட்வொர்க் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷன் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை வந்து இவங்க எங்க பயன்படுத்திருக்காங்க? இவங்க ஆட்சி அதிகாரம் இவங்க கையில இருக்கும்போது, அது தொலைத்தொடர்பு துறை கையில இருக்கும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து ஃபைபர் ஆப்டிக் வந்து போயிருந்திருக்கணும். ஆனா இவன் அவருடைய வீட்டுக்கும் அவருடைய அலுவலகத்துக்குமாக அந்த ஃபைபர் ஆப்டிக்கை போட்டது மட்டும் இல்லாமல் அதுல வந்து ₹1 கூட கட்டாமல் கிட்டத்தட்ட 440 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கான்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படியான திருடர்களை வந்து இனிமேல் வைத்திருக்க முடியாது என்பதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நினைச்சிட்டு இருக்கிறான். கலைஞர் டிவி கொடுத்துட்டு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட ₹100 கேபிள் டிவிக்கு காசு வாங்கி தான் வீட்டு போச்சு. மக்கள் வரி பணம் டிவியா போச்சு, மக்களுடைய பணம் இவர் வீட்டுக்கு போச்சு. அதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு. இந்த காலகட்டத்தில் வந்து வெறும் இந்த 440 கோடி ரூபாய் ஊழல் மட்டுமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏர்செல் கம்பெனி சிவசங்கரன் வந்து அவருடைய நிறுவனத்துக்காக வந்து அனுமதி கேட்டு போகும்போது அதை 2 ஆண்டுகள் அலையோ அலைஞ்ச பிறகு அவருக்கு வந்து அது அனுமதி கொடுக்காம அவர் இழுத்து அடிச்சு அவரை மிரட்டி அந்த நிறுவனத்தை வந்து இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுத்தால்தான் அது கொடுக்க முடியும், நீ வந்து இல்லைன்னா உன்னால வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டி அதை வந்து மேக்சிஸ் என்கிற நிறுவனத்துக்கு வழங்கி அனந்தகிருஷ்ணன் என்பவரிடம் வழங்கி அவர் வந்து ஆஸ்ட்ரோன்ற கம்பெனியுடைய முதலாளி மலேசியாவில் அவரிடம் கொடுத்து இந்த இவர்களுக்கும் இவருக்கு ஏன் அவர்கிட்ட கொடுக்க சொன்னார்னா இவர் ஒரு கிட்டத்தட்ட வழக்கு அமலாக்கத்துறையோட வழக்கா மாறி இருக்கு. அதை பத்தி பேசுவோம். இப்ப நீங்க வந்து RSS பற்றி ஒரு சொன்னீங்க. என்னென்றால் இதில் தயாநிதி மாறன் நேற்று வந்து அவர்களுடைய ஊழியர்களையும் அவருடைய தனிச் செயலாளர் தயாநிதி மாறனுடைய தனிச் செயலாளரையும் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டவுடன் பதறி அடித்துக் கொண்டு தாத்தாவை பார்க்க ஓடுகிறார். தாத்தாவை பார்த்து விட்டு வெளியில் வந்தவர் திராவிடர்களை வந்து நசுக்குவதற்கு RSS செய்யும் சூழ்ச்சி என்கிறார். இது யாராவது நம்பக்கூடிய விஷயமா? திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பொறுத்தவரையிலும் தனக்கு பிரச்சனை வரும்போதுதான் திராவிடத்தை கையில் எடுப்பாரு. தனக்கு பிரச்சனை இருப்ப மேல்தட்டு மக்கள் சதிம்பாரு. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ராசா தவறு செய்து விட்டார் என்றதும் அவருடைய ஜாதியை சொல்லி காப்பாற்ற வழி பண்ணாரு. ஆனா இவர் தான் பாவம், அவரை போய் மாட்டி விட்டதே இவரும் பேரம் தான். ஆக ராசாவை மாட்டி விட்டது தயாநிதி மாறன் தானே. RSS அமைப்புக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால கருணாநிதி குடும்பம் வந்து திராவிடம் பேராசிரியருக்கும் அப்படிதான். திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே திராவிடத்தை கையில் எடுத்துருவாங்க, உடனே கடவுளை கையில் எடுத்துருவாங்க. இது அவங்களுடைய கடந்த கால வரலாறு. அதனால RSS அமைப்புங்க என்பது அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. CBI வந்து சுதந்திரமா செயல்படுது. RSS 10 வருஷமா காங்கிரஸ் அரசு கூட இவங்க இருந்தாங்கல்ல, அப்போ RSS இருக்குதானே செஞ்சது. அதனால இவங்க சொல்றதெல்லாம் தவறான வாய் வந்த கலைன்னு சொல்லலாம். அதான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள யாரு மேலையும் பழி போடுவாரு. அதுல கருணாநிதி கைவந்த கலை அவருக்கு. அதான் வாய் வந்த கலை. வாய் வந்த கலை ரெண்டும். அதாவது தன்னுடைய அதான் தன்னை காப்பாற்றணும், தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அவர் யாரை பண்ணாலும் பிடிப்பாரு. அதாவது இல்ல என்ன நான் இந்த அரசியல் இதை பாக்குறேன்னா, தாத்தாவை சந்தித்து விட்டு வெளியில் வரும்போது தாத்தா சொல்லித்தானே பேரை செய்வாரு. தாத்தா செஞ்ச ஊழல் வந்து 1971-76 தாத்தா செஞ்ச ஊழல். அது 2001 பிறகு பேரன் செஞ்சிருக்காங்களா. அதான் குடும்ப பாரம்பரியம் மாதிரி தான் அவங்களுடைய ஊழல் பேச்சுக்கள் எல்லாமே. தாத்தா சொல்லியிருப்பாரு, நீ இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும் திராவிடத்தை கையில் இருந்து பேரங்கிட்ட சொல்லி விட்டு பாருங்க. அவர் பேட்டி கொடுங்க பாருங்க, உளர்தாரு. தன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடையாது, கருணாநிதியின் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பதட்டத்தோட சொல்றாரு. இவர்களுக்கு இடையூறு இவங்க தான்.
வேற யாரும் கிடையாது. 2007 வந்து பதவியை பறிச்சது இது ஊழல் காரணத்தை காட்டி தான் வந்து இந்த ஊழலுக்காக வந்து பதவியை பறிக்கிறாங்க. அது பறிச்சது வந்து RSS அமைப்பா? எனக்கு RSS அமைப்போட அல்லது பாரதிய ஜனதாவோட உடன்பாடு கிடையாது. ஆனால் இதை வந்து அன்னைக்கு பதவியை பறிச்சது காங்கிரஸ் அரசாங்கம். அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே RSS இதனால வந்து நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரு இவரு, ஏன் சொல்லல? இது முழுக்க தெளிவாக இவர்கள் குற்றவாளிகள் என்பதனாலே இதுவே தாமதம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இது வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்படாம இருந்தான்றது தவறு. இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு இவ்வளவு நாள் வந்து இவங்க புழைச்சிட்டு இருந்தது தப்புன்னு நம்ம சொல்லிட்டு தனிச் செயலாளருக்கு தான் எல்லாமே தெரியும், அவரை பிடித்து விட்டார்கள் என்று வரும்போது உண்மை வெளிவந்துவிடும் என்ற பதட்டம். அது இல்லாம அவங்க பழக்கமே பக்கத்துல உள்ளதான் மாட்டி விடுவாங்க. பழக்கம்னு சொன்னோன்னே எனக்கு நினைவுக்கு வருது, திமுக தலைவர் கருணாநிதி இந்த RSS என்ன பதில் சொல்லி இருக்கிறது என்றால் பதிலடி ஒரே அடியில் கொடுத்திருக்க. RSS தான் காரணம் என்று சொன்ன பிறகு விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்தவர் என்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரே அடியாக பதிலடி கொடுத்து விட்டார்கள் அவர்கள். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது மஞ்சள் பையுடன் வந்தேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவரே வெறும் கையுடன் வந்தேன். என்ன செய்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமா? நல்லாவே தெரியுமா? ஊழலுங்கிற 3 எழுத்து தானே. 1968 திமுக என்ற 3 எழுத்து, ஊழல் என்ற 3 எழுத்து அவங்களுக்கு சொந்தம். திராவிட முன்னேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்து இறங்கிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தோடனே முதல்ல ஊழலே கருணாநிதி தானே இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாரு. பூவம் ஊழல், வீராணம் திட்ட ஊழல், சர்க்காரியா கமிஷன், இப்படி தானே அவங்க வந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஊழல் அவர் அந்த இதுலேயே வரும்போது மஞ்சப்பையுடன் வந்தவர் அவர் சொன்னார். அதை விட கண்ணதாசன் ஒரு புக் எழுதியிருந்தார், அதை பார்த்தா அது ரொம்ப வேடிக்கையாக வனவாசம் என்று புக் எழுதியிருக்காரு. அதனால் அவர் வந்து அதான் நான் முதல்ல சொன்னலாம், இவங்களுடைய சொத்து விவரத்தை 1971 இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைய வரலும் அவருடைய குடும்ப சொத்துக்களை எடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த பேட்டி மூலமாக நாங்கள் வேண்டுகோளே வைக்கிறோம். மத்திய அரசு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்ப சொத்தை விரைவாக விசாரணை பண்ணணும். அதுமாதிரி தக்க நடவடிக்கை எடுத்தால் தான் இனிமேலும் அவர்கள் ஊரை ஏமாற்ற மாட்டார்கள், அடுத்தவருமே பழி போட மாட்டார்கள். தன்னோட அருகில் இன்னொன்று சொல்லுவார், இது வந்து பண்டாரம் பரதேசிகள் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் 5 வருஷம் கூடியே இருந்து கொள்ளையடிச்சிட்டு 5வது வருஷம் பதவி இறங்கும் போது வந்து காங்கிரஸ் இன்னொரு அந்த இடத்துல செய்தி ஞாபகத்துக்கு வருது என்னவென்றால், தொழில்துறை அமைச்சராக அப்போது இருந்த முரசொலி மாறன் அவர்கள் இறந்து போகிறார். அதற்கு பிரதம மந்திரி வந்து செல்கிறார். வந்து சென்ற பிறகு அவர்கள் 2வது நாளோ 3வது நாளோ வாபஸ் வாங்குகிறார்கள். கிட்டத்தட்ட கோம நிலையில வந்து 1 மாத காலத்துக்கிட்ட அவர் இருக்கிறாப்ல, உடல்நிலை சரியில்லாமல். அவரை வந்து பதவியிலிருந்து விலக்காம அரசாங்க ஒரு மத்திய அரசு அமைச்சருக்கு வந்து என்னென்ன சிகிச்சை அளிக்கப்படுமோ அந்த சிகிச்சை எல்லாம் அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. அது எல்லாம் அனுபவிச்சுட்டு அவர் வந்து என்னைக்கு வந்து அடக்கம் பண்றாங்களோ அடுத்த நாள் வந்து பதவிகள் கூட்டணியில இருந்து விலகுறாங்க. அப்படியான ஒரு முதுகலை ஒரு விஷயம் கூறப்பட்டது. அந்த முரசொலி மாறனின் மகனுக்கு அதை தயாநிதி மாறனுக்கு அப்பொழுதே அந்த பதவியை கேட்டதாகத்தான் தகவல். அதாவது இவங்க வந்து தயாநிதி மாறனுக்கு வந்து அந்த முரசொலி மாறனுடைய பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதை அன்னைக்கே வந்து பாரதிய ஜனதா அனுமதிக்காதனால தான் வந்து விலகினாங்கன்ற ஒரு கதை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியும். இவ்வளவு சூழ்நிலையில் இப்போது வந்து ஆக்சுவலா ஒரு நியாயமாக பார்க்கும்போது திமுக என்பது மரணப்படுக்கையில் இருக்கிறது என்றுதான் மக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் உள்கட்சியில் சொந்தமாக மொத்தமாக குடும்ப ஆதிக்கம், ஒவ்வொரு பதவியில் அரசு பதவி வகித்த போதும் அத்தனை பதவியிலையுமே அதிகார துஷ்பிரயோகம் அல்லது மாபெரும் ஊழல் என்று செய்துவிட்டு எந்த தைரியத்தில் இவர்கள் மக்கள் மன்றத்தை சந்திக்க தயாராகிறார்? உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அதான் இந்திய நாட்டின் ஜனநாயகம். அவர் திராவிட முன்னேற்றங்கள்லாம் அவர் வந்து வாரிசு அரசியலில் வந்து வெளியில் சொல்லுவார், RSS பற்றி பேசுவார், பிஜேபி பற்றி பேசுவார். ஆனால் தன்னுடைய மகன் 2 பேரை தவிர யாரும் இந்த நாட்டில் திராவிட முன்னேற்றத்தில் பதவி கேட்கக்கூடாதுன்னு இவரே இவங்களை பேச வச்சு தான் அந்த திமுக தொண்டர்களை திமுக நிர்வாகிகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. அவன் பார்வையில் வந்துருச்சு, கருணாநிதியா அன்பாளனா ஸ்டாலினா அப்படின்னு வந்துருச்சு. அது வரங்கிறதுக்கு இவ்வளோ நாடகமும், மகளுக்கு பதவி, பேரனுக்கு பதவி, மகனுக்கு பதவி, பதவி வேறு யாருமே இருக்கும். இவங்க எல்லாத்தையும் செஞ்சாலும் ஒரு முறை அவங்க பத்திரிகையாளரும் அவங்க பேசிக்கணும்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னவங்க. தமிழ்நாட்டு மக்கள் எதையும் மறந்துடுவாங்க, விரிவாக சொல்லணும்னா மறக்க மாட்டார்கள் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தல். அவங்களுக்கு அவங்க மக்கள்கிட்ட போகிறது வந்து ஜனநாயக கடமை. ஆனால் நாடாளுமன்றத்தில் 44% மேலே அம்மாவை தானே ஓட்டு போட்டாங்க. நீ எத்தனை அணியை சேர்த்துட்டு வந்தீங்க? இப்போவும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் 44, அது 64 ஆகும். தொண்டர்களும் அம்மாவின் ஆணைக்கு கட்டுப்பட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பொழுது அம்மாவுக்கு 44, 64 ஆகும். அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்த 23, 13 ஆகும். அதான் நடைமுறை. காரணம் ஸ்ரீரங்கம் தொகுதிங்கிறது ஒரு இறை சக்தி மிகுந்த தொகுதி.
இறை பக்தி மிகுந்த தொகுதி. அம்மா அவர்கள் அது எல்லா மதத்திற்கும் அன்னதான திட்டம், தமிழகம் முழுவதும் இந்து கோயிலுக்கு ஒரு அன்னதான திட்டம். இஸ்லாமிய அமைப்பு, கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் இஸ்லாமிய அமைப்புக்கு வந்து மெக்காவுக்கு போறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, கிறிஸ்தவ அமைப்புக்கு செருசலேம் போறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, இந்து கோயில்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் அன்னதான திட்டம் துவக்கி வச்சிருக்கிறாங்க. ஆக அந்த மக்கள் இறை பக்தி மிகுந்த மக்கள், சிறங்க மக்கள். அவங்களுக்கு எத்தனை கருணாநிதி போய் வீடு வீடாக போனாலும், எத்தனை அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கு போனாலும், அம்மாவுக்கு விழுகிற வாக்குகளின் எண்ணிக்கை 44 64க்கு சென்று விடுமே தவிர குறையாது. அது இந்த தேர்தலுடைய முடிவை நம்ம நல்ல முறையில் எதிர்பார்க்கலாம். நிறைவு செய்தியாக குடியரசு தினம் வர இருக்கிறது. குடியரசு தினத்திற்காக மிகுந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து வருகிறது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் வருகிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக என்று இப்பொழுது இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்திற்கு மத்திய அரசிடமிருந்து ஒரு தகவல் சென்றிருக்கிறது. என்னவென்றால், ஒரு வார காலத்திற்கு டெல்லியில் 90 நிமிடங்களுக்கு விமானங்கள் டெல்லி நகரத்திற்கு மேல் விமானங்கள் பறக்க தடை என்று சென்று கொண்டிருக்கிறது. இது போன்ற இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் குடியரசு தின விழா, அதுவும் அமெரிக்க அதிபர் ஒபாமா வருவது ஆகியவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்னைக்கு வந்து அமெரிக்கான்றது வந்து உலக வல்லாதிக்க நாடாக இருக்கிறது என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து இங்க வருகிறார் அப்படின்றது வந்து நமக்கும் பெருமை என்று தான் சொல்ல வேண்டும். இங்க எந்த வர்த்தகமாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது பெரும்பான்மையான நாடுகள் வந்து அப்படிதான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்து அவர் வரும்பொழுது அது பல்வேறு நெருக்கடிகளுக்கு, உங்களுக்கே தெரியும், பல்வேறு தீவிரவாத அமைப்புகளும் வந்து அவர்களை வந்து அவங்களுக்கு நெருக்கடி இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது சிறிய ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்கிற கண்கொத்தி பாம்பாக மத்திய அரசாங்கமும் ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களும் வந்து செயலாற்றுவது இந்தியமான ஒரு விஷயம். அந்த வகையில வந்து இப்படியான ஒரு அறிவிப்புகள் வெளியிட்டிருப்பது நல்லதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து அதாவது அமெரிக்க அதிபர் வந்து ஒரு குடியரசு தின விழா என்று, அதாவது இந்தியாவினுடைய மிக ஒரு மதிப்புமிக்க ஒரு விழாவாக பார்க்கப்படக்கூடிய அந்த விழாவுக்கு அமெரிக்க அதிபர் வருவதை குறித்தும், அதற்கான நீங்க சொல்ற உலக தீவிரவாதம் பெருகி இருக்கக்கூடிய நிலையில் ISIS என்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பு அச்சுறுத்தல் இருக்கும் இந்த நிலையில் இந்தியா செய்துள்ள அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் வந்து அமெரிக்க அதிபர் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அமெரிக்க ஒபாமா அவர்கள் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மக்களுக்கு. அவர் வந்து நம்முடைய நாட்டுக்கு வருவது மிகப்பெரிய சாதனை. அப்படிமா அவரை பாதுகாப்பாக திரும்ப அவர் நாட்டுக்கு கொண்டு செல்லும் வரை நம் நாட்டில் அவர் பத்திரமாக இருக்க வேண்டியது நம்முடைய இந்திய நாட்டின் கடமை. ஆக இந்திய பிரதமர் அவர்களும் இந்திய அரசு அதிகாரிகளும் இராணுவ அதிகாரிகளும் அவருக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களும் அவங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தான் அந்த நேரத்தில் சொல்லுவோம். நேயர்களே, இன்றைய செய்தியும் விளக்கமும் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் குறித்து, அதன் பின்னணி குறித்தும் மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு இசக்கிமுத்து அவர்களும், பாரம்பரிய மீனவர் சங்கத்தின் தலைவர் திரு மகேஷ் அவர்களும் அரங்கிற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியும் விளக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேகா. நன்றி, வணக்கம்.